ஐயா வணக்கம் ஐயா. இரும். ஜோதிட ரகசியல் மருத்துவ மூலிகை பற்றி நெல்லி மரத்தை வச்சு நம்ம ராமமூர்த்தி ஐயா கிட்ட ஒரு சின்ன கேள்விக்காக வந்திருக்கோம். இந்த நெல்லிக்கனி வந்து யார் வளர்த்துனா சாகுபடிகள் அதிகமாக இருக்கும், யார் வளர்த்தனா அதிகமாக இருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையும் கேட்டுட்டு, சில மூலிகைகள் பயன்பாடுக்காக இது பயன்படுகிறது. இந்த மூலிகை வந்து இந்த நெல்லிக்கனி வந்து யார் யார் சாப்பிடலாம், யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லுங்க ஐயா. சொல்லிடலாம் ஐயா. ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆயிலியம் ராமமூர்த்தியின் அன்பான வணக்கம். எனக்கு வந்து இந்த திதி யோகம் கரணம் ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் இந்திய சௌபாக்கிய மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சரவணன் ஐயா வந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சரவணன் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம நெல்லி மரத்தை வந்து யார் வளர்த்தா நல்லது, அது யார் சாகுபடி செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாக வந்து நெல்லி மரம் வந்து பரணி நட்சத்திரனுடைய தலைவிருட்சம். இப்போ நெல்லி மரத்தை யார் வளர்த்தினா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களும், அதே போல் விஸ்கம்பம், கண்டம், பரிகம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களும், அதே போல் வந்து தைத்துளை கரணத்தில் வந்து பிறந்தவர்களும் வந்து நெல்லி மரத்தை வந்து வளர்த்தினா ரொம்ப வந்து யோகமான விளைச்சலை வந்து அவங்களால அடைய முடியும். அதே மாதிரி அவங்க நட்டு வளர்த்தினா நல்ல யோகமாக வளரும் நெல்லி மரம். அது மட்டும் கிடையாது, தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்களும் இதை ரொம்ப வளர்த்தாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு நல்ல சாகுபடியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து நெல்லிக்காய் வந்து எல்லாருமே வந்து சுகருக்கு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 27 நட்சத்திரத்தில் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, அதே மாதிரி பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து வைநாசிகத்தை நோயை கொடுக்கக்கூடிய நிலையில் வந்து வருவார். ஸோ இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து நெல்லிக்கனியை வந்து சாப்பிடக்கூடாது. சப்போஸ் சாப்பிட்டாங்க, சுகர் குறையுதுன்னு சாப்பிட்டாங்கன்னா இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் அப்படியே ரிவர்ஸில் வந்து சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? மற்றவர்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த 6 நட்சத்திரத்தில். ஏன்னா நோய் வந்து இன்னும் அதிகமாகிடும், பட் வந்து குறையாது இவங்களுக்கு. ஸோ வந்து இவங்க வந்து இந்த நெல்லிக்கனியை வந்து சாப்பிடாம தவிர்க்கணும். ஓகேங்களா? நம்ம ஒரு அற்புதமான வந்து ஒரு தகவலை வந்து இன்னைக்கு நம்ம ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் வந்து கொடுத்துருக்குறோம். இதை வந்து எல்லோரும் பார்த்து நீங்கள் வந்து பயனடையணும். அதே மாதிரி உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் வந்து இந்த தகவலை வந்து சொல்லி அவர்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த ஒரு அரிய வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்குவாங்க. மிக்க நன்றி, வணக்கம்.